அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளும் அன்பும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். பயானின் தலைப்பு நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்துல 3 விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வையை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், தங்கள் அலைகளை வெளியில் காட்டாமல் இருக்கட்டும், தங்கள் மார்புகள் மீது தங்கள் முந்தானையை போட்டு மூடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் திருக்குரானில் கூறியிருக்கிறான். ஆடை ஒழுக்கத்துல நம்ம முழு கவனம் செலுத்தி நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதில் முதலே உடல் முழுவதும் மூடக்கூடிய ஆடைகளை நம்ம அணிய சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, பேச்சு ஒழுக்கம். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள், வார்த்தைகளில் நேர்மை வேண்டும் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உனது நடையில் மிதமான நிலையை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக, மனித சமூகம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மனித சமூகம் சீர்திருத்தம் செய்வதற்காகவும் மனிதன் மனிதனாக வாழ வைப்பதற்காகவும் தான் ஒழுக்கம், நற்பண்புகள், நற்சிந்தனைகள் கொண்டவராக உருவாக்கும். நம் குழந்தைகள் பேச்சில், அவர்களது சிரிப்பில், அவர்களது வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்க மாண்புகளை திருக்குரான் மூலமாகவும் நபிகளாரின் வாழ்வு மூலமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. நமது இஸ்லாம் கூறும் ஒழுக்க மாண்புகளை நம் குழந்தைகள் பின்பற்றி வாழ்ந்து வருவார்கள் என்றால் இவ்வுலக வாழ்க்கையிலும் அவர்களது இறப்புக்கு பின் மறுமை வாழ்விலும் நம் குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் மனித சமூகத்திற்கு நற்செய்தி கூறுகிறான். நம் குழந்தைகள் நமது மார்க்கம் வழிகாட்டியபடி நம் குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்த்து அதற்கான கூலியை நாளைய மறுமையில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.